கன்றாத வளமை குன்றாத இளமை கழுப்பிணியிராத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோலம் ஒரு துன்பமில்லாத வாழ்வு தர வேண்டும் வாராகியே சரணம் வாராகிக்கு மங்களம் மயிலை வந்த வாராகிக்கு மங்களம் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வளமுடன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இங்க குருஜியோட அனுமதியோட ஒரு சின்ன அறிவிப்பு. நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே லஸ் கச்சேரிக்கு வந்தவங்கள எனக்கு கேட்டேன், என்னோட சிடி அன்றைக்கி தீர்ந்து போச்சு அப்படின்னு. நான் அன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாத காரணம் என்னடா இங்கே வந்து வீரமணி ராஜு சிடி ஒத்துருக்கான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால தான் புரிஞ்ச ஒன்று சொல்கிறோம். இதில் ஐயன் தரிசனம்னு ஒரு டிவிடி என்னோட பக்தி கொண்டாட்டம் இந்த 108 அம்மன் பாட்டுலாம் இருக்குது. இப்போ அப்பா பண்ணது வருது இல்லை, இப்போ நிறுத்திட்டாங்க அதை. அதனால் நாங்கள் பாடியிருக்கோம். வேண்டும் என்கிற அன்பர்கள் என் தம்பி பிரசாத் கணேஷ், எங்கள் கணேசனுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அவரோட படம் ரெக்கார்டிங் வந்து எங்கள் ஸ்டுடியோவில் நடந்தது. பிரசாத் கணேஷ் அவர்கள் அவர் வச்சுருக்கார். வேணுங்கிறவா அங்கே வாங்கிக்கலாம். அதில் அந்த ஐயன் தரிசனத்தில் வந்து அண்ணாமலையானுக்கு அபிஷேகம் பண்ண ஒரு ருத்ராட்சம் வச்சுருக்கோம். அதில் அது ரொம்ப பெரிய பாக்கியம். எங்கள் குருஜிக்கிட்ட சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். எங்கள் பெரியவங்களாம் இருக்காங்க. நான் திருவண்ணாமலை கச்சேரிக்கு போன போது காத்தாலே போயிடுவோம். எப்போவுமே திருவண்ணாமலை கச்சேரினா காத்திலேருந்து ஒரு கிரிவலம் வரணும், எல்லா ஆசிரமும் பார்க்கணுன்னு. கார்லேருந்து இறங்கினேன். பார்க் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு வரோம். ஒரு பெரியவர் வந்தார். பார்த்தாலே ஒரு பிச்சைக்கார தோற்றம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய தாடி, கிழிஞ்சு போன துணி கட்டின்னு வந்தார். நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் டிஃபன் சாப்பிட. டேய் வாடா அப்படின்னார். இவாளுங்களும் கோவம் வந்தது. என்னன்னா அவங்கள பார்த்து யாரோ வாடான்னு கூப்பிடுறான்னு. பேசாமல் திருவண்ணாமலையில் யார் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, கம்முன்னு இருந்தேன். வந்தார். டேய் நான் ஒரு ருத்ராட்சத்தனை போட்டுக்கிறியான்னார். மிரண்டு போனேன்னா. ஏன்னா திருவண்ணாமலையில் வந்து சிவனோட யார் வருவான்னு சித்தர் வருவான்னு சொல்ல முடியாது. அவசியம் போட்டுக்கிற சுவாமி அப்படின்னு. காரில் வந்திருக்கியான்னு கேட்டார். அப்போ எனக்கே கோவம் வந்தது. இவர் கொடுக்க போகிற ஒரு ருத்ராட்சத்துக்கு காரில் வந்தா என்ன, ட்ரெயினில் வந்தா என்ன? சரி அவர் எதோ எதிர்பார்க்குற சத்தியமாக தான் நினச்சேன். சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி நீ இப்போ எங்கே போகிறேன்னாரு. நான் சரி இவர் எதோ எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு சுவாமி வாங்கினேன் டிஃபன் சாப்பிடேன்னு. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் அவர்? போடா, நான் ஒன்றை மாதிரி பிச்சைக்காரன் நினச்சியா நீ இதை மாதிரி கண்ட இடத்துல சாப்பிடுவேன், நான்லாம் இங்கே சாப்பிட மாட்டேன். சரி பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. சரி ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட போயிட்டு வெளில வரேன். வெளிலே நிற்கிறார் அவர் ஒரு பெரிய மூட்டையோட. எங்கடா காரு அப்படின்னார். இப்போ தான் அவர் கார் ஏன்டா கேட்டாருன்னு தெரியுது எனக்கு. என்கிட்ட ஒரு 10,000 ருத்ராட்சம் இருக்குது, இதை வண்டியில் ஏற்றுறான்னார். நான் பார்த்தேன் இந்த ருத்ராட்சம் நான் வச்சுன்னு என்ன பண்ணுறது? ஒன்று நான் போட்டுக்கலாம், இல்லை என் பையனுக்கு போடலாம், இல்லை என் தம்பிக்கு போட்டு விடலாம், எங்கள் ஆர்கெஸ்ட்ரா கொடுக்கலாம், உனக்கு வேண்டிய வாழ்க்கை கொடுன்னார். சரி ஆச்சரியமான, சரி நான் எடுத்து போடுறான், வண்டியில் போடுறேன், இருக்கா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றினோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறோம். வெளியில் கார்த்திக் குருக்கள் வெளில வரார். அங்கே இருந்த சிவாச்சாரியார் வெளில வரார். சுவாமி இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரி போட்டிருக்கேன்னார். ஆமாம் அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுமே. நான் கணேஷை சொன்னேன், அதுலேருந்து ஒரு 108 ருத்ராட்சம் மட்டும் எடுத்துக்கோ, அண்ணாமலையான்ட்ட வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே கணேஷ் என்ன பண்ண, அவசரமாக ஒரு கவரில் 108 போட்டு கையில் எடுத்துட்டோம். கார்த்திக் குருக்கள் வந்து எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணுன்னா நான் கேட்டேன். என்ன அப்படின்னார். எங்கிட்ட கொஞ்சம் ருத்ராட்சம் இருக்குது, அதை வந்து அண்ணாமலையான்ட்ட வச்சு கொடுக்கணும்னு. அவர் எப்படி தெரியுமா என்ன பார்த்தாரு? அவர் என்னமோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி. அப்படியா ருத்ராட்சமா எவ்வளோ வச்சுருக்கேள் அப்படின்னார். இல்லை நான் 10,000 இருக்குன்னு நான் உதப்பார் அவர். இல்லை கொஞ்சம் இருக்குது. இல்லை கொஞ்சம் தான் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நான் அண்ணாமலையான் தூண்டுறான் இவர் கேட்க சொல்லி. இல்லை சாமி அது ஒரு 10,000 இருக்குது. யோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு காத்தால 6லேருந்து 9 வரைக்கும் அண்ணாமலையானுக்கு ருத்ராபிஷேகம் நடந்திருக்கு. இன்றைக்கி யாராவது ஒரு 4-5 ருத்ராட்சம் கொண்டு வந்து கொடுத்தா அண்ணாமலையானுக்கு மேலே போடலாமேன்னு நினச்சேன். நீ 10,000 கொண்டு வர எடுத்துன்னு வாடான்னார். இது அப்படியே தூக்கின்னு உள்ளே போனோம்.
எங்களை உட்காத்தி வச்சு ஒரு 8 முழ வேஷ்டி முன்னாடி அண்ணாமலையார் முன்னாடி வச்சுட்டு அந்த ருத்ராட்சி அந்த 10,000 ருத்ராட்சி தட 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 தடன்னு அப்படி மேலே விழுந்தபோது கண்கொள்ளா காட்சி, மறக்க முடியாத ஒரு காட்சி. அது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா? இல்லை, ஒரு வாட்டி பார்த்தாச்சு. சரி, இந்த இப்போ அந்த ருத்ராட்சத்து பவர் ஏறி போயிடுது. ஒரு சாமியார் கொடுத்தது ஒன்று, அண்ணாமலையான் மேலே விழுந்த ருத்ராட்சம் அதை எப்படி நாங்கள் சாதாரணமாக வைக்கிறது? அப்போ பிரசாத் சொன்னால், ஆனால் இந்த ஐயன் தரிசனம் டிவிடியோட சேர்த்து இதை வச்சுருவோண்ணா, ஆளுக்கு ஒன்று கொடுப்போம் அப்படின்னா. எங்கே அண்ணாமலையானோட விளையாட்டு எங்கே அப்படின்னா, அந்த குருக்கள் கொஞ்சம் எடுத்துனார், நாங்கள் கொஞ்சம் எடுத்துனோம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துனோம். அவர் சுவாமிகள் சொன்னது 10,000 இருக்குன்னார். நாங்கள் சிடி பேக் பண்ணுறோம், 10,000 சிடி போட்டோம். இது கரெக்டாக கணக்கு இருக்குது. 10,000 சிடி போட்டு ஒரு சிடிக்கு ஒரு ருத்ராட்சம் பிளான் பண்ணோம். நம்பவே மாட்டீங்க சார், கரெக்டாக 10,000 சிடி முடியறது, 10,000 ருத்ராட்சம் வருது. ஒரு சிடி எக்ஸ்ட்ராவும் இல்லை, ஒரு சிடி ஷார்ட்டும் இல்லை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த ருத்ராட்சி நாங்கள் அதில் வச்சுருக்கோம். இது இந்த சன்னிதானத்தை சொல்லணும், அதனால தான். இது வியாபாரத்துக்காக சொல்கிறது இல்லை. என்னுடைய தம்பி பிரசாத் அவர்கள்ட்ட இருக்குது, வேணுங்கிறவா சிடி வாங்கிக்கலாம் என்று சொல்லி இந்த அருமையானது ஒரு வாய்ப்புக்கு எங்கள் குருஜி அவர்களுக்கு எங்கள் நமஸ்காரங்களை கூறி, எங்கள் ராம்ஜி சாருக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்களை, சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்து, எங்கள் கணேஷ் அண்ணாக்கு எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்கள் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்து, வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், அவர் சொன்ன மாதிரி டிவியை தியாகம் பண்ணிட்டு வந்த அனைத்து பக்தி ரசிகர்களுக்கும் நன்றி கூறி, ஒலிபெருக்கி அமைத்த அன்பருக்கு நன்றி கூறி, எங்கள் ராஜ் டிவி நிறுவனத்திற்கு நன்றி கூறி, பிரிய மனமில்லாமல் மீண்டும் கண்டிப்பாக மற்றொரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம் என்று சொல்லி தற்காலிகமாக விடைபெறுகிறோம். வணக்கம். நல்ல வேலை. அதாவது ஒரு 108 அம்மா நான் பாடுன்னு சொன்னபோது நான் கூட வருத்தப்பட்டேன், என்னடா இவ்வளோ நேரம் எடுக்கிறாருன்னு. எல்லாரையும் மெய்மறக்க வச்சதில்லை. இன்னும் ஒரு பாட்டு பாடினா இந்த வயசுலையும் உருவிடுவார். அதனால் இதோட முடிச்ச ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு 6 வருடங்களாக நானும் பார்த்துட்ருக்கேன். என் மேல் இருக்கக்கூடிய மேல் துண்டு வெளியில் போயிட்டே இருக்கும். வாங்கி சென்றவனுடைய வாங்கிட்டு போனவங்க அதனுடைய பலனை அனுபவித்தவங்களுக்கு தெரியும். இது துவைக்காமல் அப்படியே போட்டிருந்தால் உடலில் உள்ள நோய் போயிடும். எத்தனையோ மக்கள் ஒரு இடத்துல போனபோது சொன்னாங்க, சாய்பாபா கோயிலில் போய் 101 ரூபா கொடுத்து துண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அம்மாகிட்ட சொன்னேன், என்னம்மா அப்படின்னு. யார் மேலே உனக்கு பிரியம் இருக்குது, யாருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தோணுதோ அந்த துண்டை எடுத்து கொடுத்துடுறான்னு சொன்னேன். அதனாலே இந்த சால்வை நான் போடுறதே இல்லை. ஏன்னா சால்வை வாங்குகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 சால்வை 6 சால்வை போனால் நான் என்ன பண்ண முடியும்? பச்சையாத்தை அவ்வளோ கொடுக்கல. இருந்தாலும் உரிய இடத்துல போய் சேர்ந்துருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ராம்ஜி அவர்களை அவருக்கு நினைவு பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சுருக்கோம்.